வணக்கம் நண்பா. நாம் இன்றைக்கி பார்த்தீங்களா மயிலாடுதுறையிலேருந்து பார்த்தீங்களா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 26 வேகன்சி பார்த்தீங்களா மல்டி பர்பஸ் ஒர்க்குக்காக எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ரெக்குயர்மெண்ட் பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணலாங்கிறது தெரியும். நிறையா பேர் பார்த்தீங்களா இந்த ஜாப்பு ட்ரை பண்ணி நிறையா பேர் வாங்கியிருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்களா மயிலாடுதுறையில் பார்த்தீங்களா வேகன்சி வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா உங்களுக்காக இப்படி பயனுள்ள தகவல் கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நண்பா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா டென்டல் சர்ஜரியன் பார்த்தீங்களா ஒரு வேகன்சிக்கு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. குவாலிட்டி கன்சல்டன்ட் இது பார்த்தீங்களா ஒரு வேகன்சி இருக்குது. பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. டென்டல் அசிஸ்டண்ட் ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்கா சொல்லியிருக்காங்க. டிஸ்பென்சரும் ஃபார்மசியில் பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லைப்ரரியன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. மல்டி பர்பஸ் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரேடியோகிராஃபி இதில் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி இருக்குது. டாக்டர் பார்த்தீங்களா சித்தாவில் பார்த்தீங்களா 2 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தெரப்பேட்டிக் அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்களா ஒரு வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஒன்று மேல் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். டென்டல் சர்ஜரி பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குவாலிட்டி கன்சல்டன்ட் பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா டென்டலில் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை நர்சிங் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்களா பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் பார்த்தீங்களா பிகாம் படிச்சிருக்கணும். அப்படி இல்லை பிஏ படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஸ்கில் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டென்டல் அசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா 10வது படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்டலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்பென்சர் ஃபார்மசியில் பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லைப்ரரியன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிகாம் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்குன்னு லைப்ரரி டிகிரி முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருக்கலாம். 8th இல்லைனா 10th பாஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 10th ஃபெயிலாக இருந்தாலும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ரேடியோகிராஃபி இது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அப்படி இல்லைனா சிஆர்ஏ இதில் பார்த்தீங்கன்னா ரேடியாலஜி இமேஜிங் டெக்னாலஜி படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சித்தா படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தெரபிட்டி அசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா மேலும் ஃபீமேல் 2 பேரும் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சேலரின்னு பார்க்கலாம். டென்டல் சர்ஜரினுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி 34,000 ரூபா ஸ்டார்டிங்லேயே கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கன்சல்டன்ட் இது பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா சொல்லியிருக்காங்க. பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா 16,000 ரூபா மந்த்லின்னு சொல்லியிருக்காங்க. டென்டல் அசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா 13,800 ரூபா மாதம் உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சர் ஃபார்மசி இதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4,750 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. லைப்ரரியனுக்கு பார்த்தீங்கன்னா 22,000 ரூபா மந்த்துன்னு சொல்லியிருக்காங்க. மல்டி லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா சம்பளம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா 300 ரூபா பார்த்தீங்கன்னா டேன்னு சொல்லியிருக்காங்க. ரேடியோகிராஃபி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 13,300 ரூபா மந்த்துன்னு சொல்லியிருக்காங்க. சித்த டாக்டர் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா உங்களுக்கு மந்த்து சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தெரப்பேட்டிக் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேலுக்கும் ஃபீமேலுக்கு 2மே பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா உங்களுக்கு மந்த் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் லிஸ்ட்டு எல்லாமே வச்சு மெரிட் லிஸ்ட்டு ரெடி பண்ணுவாங்க. மெரிட் லிஸ்ட்டு ரெடி பண்ணி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூவில் அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் கிடைக்கும். எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நாம் கொடுக்குறோம். விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. மாவட்ட சுகாதார அலுவலர் நம்பர் 5 புதுத்தெரு SS மால் எதிர்ப்புறம் மயிலாடுதுறைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு பார்த்திங்கன்னா நிபந்தனை சொல்லி ஒரு சில கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா இந்த பதவி பார்த்திங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க. 11 மாதம் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வேலைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் இந்த பணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணியில் சேருவதற்கு நீங்கள் பார்த்திங்கன்னா ஒப்புதல் கடிதம் கொடுக்கணும். நீங்கள் 11 மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் பணி நிரந்தரம் செய்ய
கேட்க மாட்டேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒப்புதல் கடிதம் கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு, குறையிறதுக்கு, அதிகமாகலாம். அது வந்து பார்த்திங்கன்னா அது கவர்மெண்ட்டோட மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. வகுப்பாரி இடஒதுக்கீட்டு முறை வந்து பார்த்திங்கன்னா பின்பற்றப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய நாள் வந்து பார்த்திங்கன்னா 30/12/2024 செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அங்கே அப்ளிகேஷன் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா குறிப்புன்னு சொல்லி கொடுத்திங்கன்னா விண்ணப்ப படிவம் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஏன்னா நகல் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் வச்சு போஸ்ட் மூலிமா அனுப்புகிற மாதிரி வரும். ஸ்பீட் போஸ்ட் மூலிமா உடனே அனுப்புங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி உடனே அனுப்பிவிடுங்க. 4 வேறு கம்மியாக இருக்குது. இது போன்ற பயனுள்ள தகவலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனல் மூலிமா கொண்டு வந்து சேர்க்குறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இது போல் பயனுள்ள தகவல் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.